கிரிக்கெட் பற்றின எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஐபிஎல் தொடருக்கான மினி ஏலமானது நடைபெற்றது. இதில் பெரிதினும் எதிர்பார்க்காதது போல் பல சம்பவங்கள் நடந்துள்ளது. குறிப்பாக ஆஸ்திரேலிய வீரர்கள் அதிக தொகை கொடுத்து பல அணிகள் வாங்கியுள்ளது. அதாவது மிச்சல் ஸ்டார்க்கை கொல்கத்தா அணி 24.75 கோடிக்கு வாங்கியுள்ளது. சொல்லப்போனால் ஓடிஐ உலகக்கோப்பையில் கோப்பையை வாங்கி கொடுத்த ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட் கமின்ஸை 20.50 கோடிக்கு எஸ்ஆர்எச் அணி வாங்கியது. ஆகவே மிச்சல் ஸ்டார்க் அதிக தொகை கொடுத்து வாங்கப்பட்டுள்ளார். குறிப்பாக கொல்கத்தா அணி அவரை வாங்குவதில் மிகவும் மும்முரமாக இருந்தது. அதேபோன்று ஹர்ஷல் பட்டேலை எதிர்பார்க்காத அளவில் 11.75 கோடி கொடுத்து பஞ்சாப் அணி வாங்கியுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஜெரால்ட் கோட்ஸியை சென்னை அணி வாங்கும் என்று பல ரசிகர்கள் நினைத்தனர். காரணம், சவுத் ஆப்பிரிக்கா அணிக்காக அவர் டெக்ஸ்டா சூப்பர் கிங்ஸ் அணிக்காக மஞ்சள் நிற ஜெர்சியில் விளையாடி அசத்தினார். ஆனால் மும்பை அணி அவரை 5 கோடி கொடுத்து வாங்கியுள்ளது. உலகக்கோப்பையில் இந்திய அணிக்கு அச்சுறுத்தலாக இருந்த டிராவிஸ் ஹெட்டை எஸ்ஆர்எச் அணி 6.80 கோடி கொடுத்து தன்வசப்படுத்தியுள்ளது. அதேபோன்று தமிழ்நாட்டுக்காக விளையாடும் சிஎஸ்கே அணியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர்கள் யாரும் இல்லை என்ற பல விமர்சனங்கள் கடந்த ஆண்டே எழுந்த நிலையில் ஷாருக் கானை இந்த ஆண்டு சென்னை அணி வாங்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் குஜராத் அணி அவரை 7.40 கோடிக்கு வாங்கியுள்ளது. ரச்சின் ரவீந்திரா, டேனியல் மிச்சல் என 2 நியூசிலாந்து அதிரடி பேட்ஸ்மேன்களை சென்னை அணி வாங்கியுள்ளது.